இதில் ஜெயக்குமார்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஆட்டோ ரிக்ஷா, 3 சாதா ரிக்ஷா, அது இல்லாமல் 2 மீன்பாடி வண்டி, அப்புறமா வந்து போட்டு ஒரு 4. ஏன்னா காசிமேடில் எப்படின்னா காசிமா நகர்லேருந்து இங்கே போகும்போது ரிக்ஷாவில் போவாப்புல, அது உள்ளே போயிட்டு அந்த மெயின் ரோடு அந்த இடம்லாம் வரும்போது காசிமேடு மெயின் ரோடு அங்கெல்லாம் பார்க்கும்போது ராயபுரம் கல்மண்டபம் அந்த சைடெல்லாம் போகும்போது ஆட்டோ, மெயின் ரோட்டில் போகும்போது ஜீப்பு, கடற்கரை உள்ளே போயிட்டு இந்த விம்கோ பக்கத்தில் அது உள்ளே கொஞ்சம் இடம் வரும், அந்த அதில் தாண்டி கடலோரத்தில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிலே கரையோரத்துலேயே அப்படியே டாடா காட்டுன்னு போவாப்புல. ஓகே. இப்போ ஒரு அரசியல்வாதி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு 5 விதமான வண்டி தேவைப்படுது. திடீர்னு தலைமை கழகத்தில் கூப்பிட்றாங்கன்னும் போது அந்த இனோவா அந்த வேகமாக போகிற வண்டி ரெடியாக இருக்கணும். எவ்வளோ விஷயம் இருக்குங்க ஒருத்தரை போகிறதுல வர்றதில்ல. அப்புறம் 12 to 1 மணி ஒருத்தரை சந்திக்கிறேன், ஒரு இடத்துக்கு பாயிண்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருப்பீங்க, 1 மணி நேரம் டிலே. அங்கே வந்து 1 மணி ஆனோன்னா லஞ்சு டைம், பாதி பேர் சாப்பிட போயிடுவாங்க. அவங்க போகிறவங்ககிட்ட போய் அங்கே போய் கெஞ்சணும், அண்ணா வந்துடுறாருண்ணே, முன்னாடி பாயிண்ட்டில் டிலே ஆகிப்போச்சு, ஒரு அரை மணி நேரம்னா கெஞ்சி அவங்கள 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஹோல்டு பண்ணோம். நின்ன உடனே மன்னிச்சிருங்க கொஞ்சம் இது டைம் ஆகிப்போச்சு அதாகிப்போச்சுன்னா, அப்புறம் 4:30 மணிக்கு ஒரு கோயிலாண்ட வரேன்னு சொல்லியிருப்பார். நான் குருக்கள்கிட்ட போய் அப்படியே ஆசீர்வாதம் கோயிலில் இருக்கிறவங்களாம் அப்படியே ஒரு வணக்கம் போட்டு போகலாம். அப்போ பார்த்தா கோயில் பூசாரி சாவி எடுத்துன்னு வராமல் வந்திருப்பார். இதெல்லாம் நடந்துருக்குது, நான் பார்த்துருக்கிற பத்திரிகை. அப்போ வந்து எம்எல்ஏ வந்து நிற்கிறாரு, ஒரு சாவியோட நீ எல்லாம் பூசாரி அப்படின்னு கூட இருக்கும், கோவப்படுவான். கோவப்படாமல் சாந்தப்படுத்தி அப்படியே அந்த கற்பூரம் காட்டும்போது அப்படியே அம்மா நல்லபடியாக ஜெயிக்கணும்மா, இதெல்லாம் ஒரு நடைமுறை. ஓகே. அதை முடிச்சோடனே 5 மணிக்கு பள்ளி, அண்ணா ஆசானம் ஒலிக்குதுண்ணே, எங்கடா பக்கத்தில் மசூதி எங்கடா அப்படின்னு திப்பு மசூதி ஆண்ட போனோம். அந்த நேரத்தில் தொப்பி இருக்காது, எப்போ யாருனா ஒரு குள்ள அப்போ போட்டு அப்படியே பாய் மன்னிச்சுங்க பாய், மறந்துடாதீங்க பாய், லேட்டாக வந்தேன்னு, இல்லை இன்ஷால்லாம் நல்லா நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படி அந்த வார்த்தையை வாங்கணும். அதுக்கப்புறம் சரி இவங்கள பார்த்துட்டோம், சர்ச்சு ஃபாதரை பார்க்காம போயிட்டா அது என்ன ஆகிடும். அதனால் சரி சண்டே காலையில் போனால் நான் கூட்டம் இருக்கேண்ணா, சண்டே ஹோலி மாஸ் முடிச்சுட்டு கரெக்டாக 10 மணிக்கு வெளில வருவாங்க, அப்படியே போய் நின்னா பாவம் உங்கள் வீட்டு பிள்ளை தேவை செய்திக்காக வந்திருக்கிறார் பார்த்து செய்யுங்கள் அப்படின்னு திருச்சபை உங்களை வாழ்த்துக்கிறது அப்படின்னு அவர் வாயில் ஒரு 4 வார்த்தை வாங்கணும். இதெல்லாம் என்னன்னு விஜய்க்கு தெரியுமா? விஜய் சார் இதெல்லாம் பண்ணுவாரா பெரம்பூரில்?